பேசுங்க. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொறடா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்கிறேன், உட்காருங்க. அவங்க பேசணும். எடுக்கிறேன்னு சொல்லி இருங்க. எப்ப எடுப்பேன், எப்ப எடுக்கணும் எடுப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுக்கு நாங்கள் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிற செய்தியை தான் நான் சொல்ல விரும்புகிறேன், வேறொன்றுமல்ல. 110 அதில் கூட நான் அதை பத்தி நான் பேச அனுமதி தயவு செய்து அதை பற்றிங்க. நீங்கள் உங்களுடைய உறுப்பினர் பேசுகிற போது அதிகமான நேரம் கூட நான் தரேன். அமைச்சருடைய 110 விதி சொல்லப்பட்ட பத்தி பேச இப்ப வேண்டாம், உட்காருங்க. அனுமதிக்க முடியாது, உட்காருங்க. அடுத்து இருங்க. அடுத்து இப்போ இருங்க. நேரலை ஒலிபரப்பை பத்தி நான் ஒன்னு சொன்னேன். காலையில் நீங்க ஒரு கடிதம் கொடுத்திருக்கீங்க. இருங்க, எடுத்துக்கிறேன். அவை முடிவதற்குள்ளாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இப்ப நீங்க அமைதியா நீங்க எப்ப இல்லங்க கடிதம் பாருங்க, ஜீரோ இல்ல. நீங்க கடிதம் மூலமா கொடுத்திருக்கீங்க. எப்போது எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய உரிமை. நான் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொள்வேன். இன்று அவை முடிவதற்குள்ளாக அதை பற்றி விவரம் கொடுக்க உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இருங்க, உங்கள் உரிமையை மட்டுமல்ல, இந்த அவையின் எல்லா உறுப்பினருடைய உரிமையும் தமிழ்நாட்டு மக்களின் உரிமையும் பாதுகாக்கின்ற விதத்திலே தான் இந்த மேகதாது பிரச்சனைக்கு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது குறித்து உரிமை பிரச்சனைக்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிப்பேன். நீங்க அமைதியாக உட்காருங்க. வாய்ப்பு அளி இப்ப நீங்க சொல்லாதீங்க என்னை இப்பே என்று சொல்லி கட்டாயப்படுத்த உரிமை இல்லை. நான் அளிப்பேன், உரிய நேரத்தில் அளிப்பேன். உட்காருங்க. நீங்க இல்லைங்க ஜீரோ அவர் கிடையாது. அலுவல் ஆய்வுக்குள்ள ஜீரோ அவர் கொஸ்டின் அவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நீ திரும்ப அதை பேசிக் கொண்டு அனுமதிக்க முடியாது. உரிமை மேல் பிரச்சனை பேசுவது எடுப்பேன், அனுமதிப்பேன். இன்று அவை முடிவதற்குள்ள அனுமதிப்பேன். இப்போதே எடுங்க.